செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஓரத்தி என்ற கிராமத்தில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. மூலவர் பிரசன்ன வரதராஜ பெருமாள், தாயார் ஸ்ரீபெருந்தேவி. கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. முகமண்டபத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் பிரசன்ன வரதராஜ பெருமாளின் படங்கள் உள்ளன. கோயிலின் முன்புறம் பலிபீடமும் கருடனும் உள்ளனர். கருவறையின் நுழைவாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். கோஷ்டங்களில் படங்கள் இல்லை. ஆழ்வார்கள் அர்த்த மண்டபத்தில் காட்சி தருகின்றனர். மகாவிஷ்ணுவின் பல்வேறு வடிவங்கள் கிரிவ கோஷ்டங்களில் உள்ளன. கிரிவ கோஷ்டங்கள் என்பது கோயில் நுழைவாயில் அல்லது சுவர்களில் உள்ள அலங்கார பகுதியாகும். இது சோழர் காலத்தைச் சேர்ந்த கோயில் என நம்பப்படுகிறது. முகமண்டபத்தில் ஒரு கல்வெட்டுடன் கூடிய ஒரு சிங்கத்தூண் காணப்படுகிறது. இது முதலாம் ராஜராஜனின் 19ஆம் ஆண்டை சேர்ந்தது. இந்த கோயிலில் நடந்த அகழாய்வின் போது ஒரு ஆஞ்சநேயர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. புராணத்தின்படி முதலாம் ராஜராஜ சோழனின் 19வது ஆட்சி காலத்தில் படூர் பரந்தாமன் என்ற சிறிய மன்னன் வேட்டையாடும் போது பார்வையை இழந்தான். அப்போது நான் சொல்லும் இடத்தில் ஒரு கோயிலை கட்டு, உனக்கு பார்வை தருகிறேன் என ஒரு தெய்வீக குரல் சொன்னது. அதை கேட்ட பின்பே இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகம முறைப்படி கோயிலில் பூஜைகள் நடக்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி, கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் 2 கால பூஜைகள் நடத்தப்படுகிறது. ஸ்ரீப்பதியே பிருந்தேவி நாயகி சமேஸ்ரீ பிரசன்ன வரதராஜ சுவாமி ஆலயம் ஒர்த்தி. இத்திருக்கோயில் மதுராந்தகம் மதுராந்தகத்திலிருந்து அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் தொழிற்பேடிலிருந்து மேற்கு நோக்கி வந்தால் இந்த திருக்கோயில் 10 கிலோமீட்டர் தொலைவிலே ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ சுவாமி ஆலயம் உள்ளது. இத்திருக்கோயிலின் அர்ச்சகராக ஆர் ரங்கசாமி பட்டாச்சாரியர் என்பவர் நான் பணியாற்றி வருகிறேன். இந்த திருக்கோயில் முதலாம் ராஜராஜ சோழனுடைய அவருடைய ஆட்சி காலத்தில் 19வது ஆண்டு படூர் பரந்தாமன் ஒரு சிற்றரசன் வேட்டைக்கு வரும்போது திடீர்னு கண்மங்கி குதிரையிலிருந்து விழுந்துட்டாப்புல. ஆசிரியர் வாக்கு, இந்த இடத்துல 6 மாதத்தில் திருக்கோயில் கட்டி முடிச்சுனா அவனுக்கு கண்ணு தரன்னு அதன்படி சபதம் ஏற்றுண்டு 6 மாதத்தில் கட்டி முடித்த திருக்கோயில். ஏத்தனக்கல் ஏத்தனப்படி இருக்கும். நேத்திர தரிசனம் பெற்ற திருக்கோயில். இத்திருக்கோயில் கிபி 1004 கட்டப்பட்ட திருக்கோயில். 1021 வருஷம் பழமையான திருக்கோயில். இது சான்று நான் சொன்னதெல்லாம் கல்வெட்டு சாசனத்திலே உள்ளது. முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் 19வது ஆண்டு படூர் பரந்தாமன் ஒரு சிற்றரசன் இந்த திருக்கோயிலை கட்டி முடித்ததாக வரலாறு. இத்திருக்கோயில் நேத்திர தரிசனம் பெற்ற திருக்கோயில். இத்திருக்கோயிலில் பெருந்தேவி தாயார், பிரசன்ன வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார், அதனையடுத்து பிக்ஷசேனர், நம்மாழ்வார், உடையவர், தேசிகன் உள்ளது. இந்த திருக்கோயில் வடகலை சம்பிரதாயத்தை அனுசரித்து ஆகம விதிப்படி, வைகானச ஆகம விதிப்படி திருவாராதனம் நடைபெற்று கொண்டு வருகிறது. மற்றும் சுயம்பு ஆஞ்சநேயர் உள்ளது. அல்லது சுதர்சனாழ்வார், நரசிம்மர், சுதர்சனாழ்வார் சன்னதிகளும் உண்டு. இத்திருக்கோயில் HRNC போர்டு, இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சியினுடைய கீழ் அமைந்துள்ளது. மிகவும் நேத்திர தரிசனம் பெற்றது. அதாவது பெருமாள் ராஜாவுக்கு கண் கொடுத்ததுனால, பிரசன்னமானதுனால பிரசன்ன வரதராஜ திருமால் என்று பெயர் பெற்று விளங்கி கொண்டு வருகின்றது. இந்த பிரசன்ன வரதராஜ சுவாமி திருக்கோயிலில் இங்கு வரும் பக்தர்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை உடனடியாக நீக்கி சொஸ்தம் செய்யப்படுகிறது. இங்கே கன்னியாதானம், அதாவது கல்யாணம் ஆகாதவர்கள் மஞ்சள் மாலையை சேர்த்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமங்கல்ய பாக்கியம் கூடும். குறிப்பாக கன்னியா பெண்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
சளி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் அதுவும் அகலும். இந்த சன்னதியை நித்தியம் 21 முறை சுற்றி வந்தால் இந்த நோய்கள் எல்லாம் தீரும். கண்கண்டதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பக்த கோடி பெருமக்கள் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து எம்பெருமானை சேவித்து தங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் எல்லா நலங்களும் நன்மையை நடக்கும். இத்திருக்கோயில் கிபி 1021 வருஷங்கள் பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் 3 வேளை பூஜை நடந்து கொண்டு வருகிறது. காலசந்தி, உச்சிகாலம், சாயங்கால ஆராதனம் இதெல்லாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இத்திருக்கோயிலில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை தீப உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோயிலில் தீபஸ்தம்பம் 36 அடி உயரத்தில் ஒரே கல்லாலான தீபஸ்தம்பம் உள்ளது. கார்த்திகை தீபத்தன்று இதன் மேல் விளக்கு ஏற்றினால் பக்கத்தில் உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜனங்களும் சேவிக்கிற அளவுக்கு இந்த தீபஸ்தம்பம் உயரமாக உள்ளது. அதுங்க இந்த திருக்கோயிலில் பவித்ர உற்சவம் ஆவணி மாதத்திலே பவித்ர உற்சவம் சிரவணம் நட்சத்திரத்திலே பவித்ர உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 4-5 முறை திருமஞ்சனம் நடைபெறும். கண்கொள்ளா காட்சியாக பயன்படும். இந்த தாயாருக்கு மஞ்சள் மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் கல்யாணங்கள் மிக சிறப்பாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது. எனவே எல்லோரும் வந்திருந்து இந்த பகவானை நேத்திர தரிசனம் பெற்ற திருக்கோயிலை சேவித்து பேரானந்தம் அடையுமாறு பிரார்த்திக்கிறேன்.